ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம். இந்த கதம்ப சாம்பாரில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இந்த சுவையான கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, 4 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள்லாம் வேக வச்சுக்கலாம் இந்த கதம்ப சாம்பாருக்கு. அதுக்கு நான் தண்ணியை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன். தண்ணி ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ காய்கறிகள்லாம் வெட்டினதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அங்கே வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை மசிச்சுட்டு 3/4 வேக்காடு வரைக்கும் நம்ம காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. அந்த காயையும் பருப்பையும் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே போதும். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இன்றைக்கி நான் குழம்புல புளி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்க்குறதுனால புளி சேர்க்காமல் விட்டுட்டேன். பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்குன மாங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை நம்ம சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான கதம்ப சாம்பார் தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.